ஹாய் ஹலோ வெல்கம் சஞ்சூஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க வர ரெசிபி மட்டன் தம் பிரியாணி. மட்டன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், 250 ml கர்ட் எடுத்திருக்கேன், ஒரு லெமன் ஜூஸு, 3 ஃப்ரைட் ஆனியன், சஞ்சூஸ் கிச்சன்லேருந்து மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டும் சேர்த்து ஈச் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். டபுள் தமக்கா மசாலா வந்து ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து ஒரு 100 கிராம்ஸ். வாங்க இப்போ எப்படி ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம். சஞ்சூஸ் கிச்சன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே இந்த ஃப்ளேவர் கொடுத்துரும். உங்களோட ப்ராசஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிற வேலை, இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணுற வேலை, இது 2 ப்ராசஸ் தான் உங்களோடது. நீங்கள் கடையில் சாப்பிட்றீங்களே அதை விட இது ரொம்பவே ஹைஃபையாகவும் ஹைஜீனிக்காகவும், உங்களுக்கு குவான்டிட்டி சஃபிஷியண்ட்டாகவும் உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இதில் நீங்கள் போட்டுங்க. சாப்பாட்டுக்கு தனியாக உப்பு போடணும். நீங்கள் வந்து ஒரு 45 minutes to 1 hour நீங்கள் இதை அப்படியே மேக்னேட் பண்ணி குக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களோட இஞ்சி பூண்டு லெவல், காரம், உப்பு எல்லாம் குட் இனஃப். ஸோ ரைஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு 25 minutes ஊற வச்சிட்டோம். 3 இலை, ஒரு சுருள்பட்டையில் ஒரு பீஸு, 3 அன்னாசிப்பூ, 3 மராட்டி மொக்கு, 3 ஏலக்காய், உப்பு வந்து கறிக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். புதினா வந்து ஒரு கைப்பொடி. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொதி, அந்த கொதி வந்தாரோடனே பிரியாணி டவராவை அடுப்பில் ஏற்றி ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட வேண்டியதான். ரைஸை நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம். இதை தம் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம வச்ச மட்டன் இப்போ கொதிச்சிட்ருக்கு. ஒரு 10 to 15 minutes கொதிச்சிட்ருக்கு. ஸோ மட்டன் வந்து ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் சாப்பாட்டை கொட்டி தம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்பாட்டை இதை நம்ம மட்டன் மேலே கொட்டியாச்சு. ஸோ அந்த மட்டன்லேருந்து கொஞ்சம் கிரேவி எடுத்து சாப்பாட்டில் வடித்த தண்ணியை எடுத்து ரெண்டுத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்து கலருக்காக குங்குமப்பூ, ஆஃப் பண்ணி ஒரு 15 minutes ஆகுது. பிரியாணியோட டெக்ஸ்சர் பாருங்கள். நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணணும். அப்படியே எடுத்து தான் சர்வ் பண்ணணும். பாருங்க, அடி கூட பிடிக்கல, சூப்பராக வந்திருக்காங்க. அரிசி உங்களுக்கு உதிரியாக நல்லா வந்திருக்கு. என்ஜாய் ஓகே வித் அவர் சஞ்சூஸ் கிச்சன் ப்ராடக்ட்ஸ். Thank you. Thanks for watching this video.